தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட BS4 வாகனங்கள் மோசடியாக பதியப்பட்டுள்ளனவா? தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு பதில் மாநிலங்களின் MLAக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம். PRS கட்சியின் செயல் தலைவர் KT ராமாராவ் கருத்து. கன்னியாகுமரி மாவட்டம் குழுத்துறை அரசு டாஸ்மாக் கடையில் முதல்வர் ஸ்டாலின் படம் ஒட்டிய விவகாரம். 2 பெண் கவுன்சிலர்கள் உட்பட 4 பேர் கைது. கூட்டு நடவடிக்கை குழு கூட்டமானது மக்கள் மத்தியில் ஈடுபடாது. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் விமர்சனம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் 5 கொலைகள் நடைபெறுவதுதான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் லட்சணமா? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. மதுபான விற்பனையின் முறைகேடு குற்றச்சாட்டில் பாஜகவினர் யாரை எதிர்த்து போராடுகிறார்கள்? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. ஒரே வழக்கில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கை வெவ்வேறாக இருப்பதாகவும் விமர்சனம். கூட்டாட்சி கட்டமைப்பை பாதுகாக்க ஒருங்கிணைந்த நாளாக இன்றைய நாள் வரலாற்றில் பொறிக்கப்படும். ஃபேர் டீலிமிட்டேஷன் ஆலோசனை கூட்டம் குறித்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம். கொலையாளிகளில் அடுத்த டார்கெட் நான் தான் என ஜாகிர் ஹுசைனின் மகன் வீடியோ வெளியிட்டுள்ள சம்பவம். நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளரான ஜாகிர் ஹுசைனின் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு. அதிக இஸ்லாமியர்களை தேர்தலில் நிறுத்திய கட்சி தேமுதிக. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பெருமிதம். ஆன்லைன் சூதாட்டத்தால் தற்கொலை செய்து கொண்டவர்கள் எண்ணிக்கையை தமிழக அரசு குறைத்து காட்டுகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. கடலூர் மாநகராட்சியில் கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வரி வசூலித்த விவகாரம். 2 மாநகராட்சி ஊழியர்கள் சஸ்பெண்ட். காங்கிரஸ் ஆட்சியில் தான் சுயசார்பு இந்தியா இருந்தது என்பதை பிரதமர் மோடி உணர்வார். காங்கிரஸ் தலைவர் கார்கே கருத்து. ஓசூர் பகுதியில் நிறத்திற்காக தர்பூசணி பழங்களில் ரசாயன ஊசி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து மெழுகு பூசிய ஆப்பிள்கள் விற்கப்படும் அதிர்ச்சி. உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வில் பெரும்பாலான பழக்கடைகளில் மெழுகு பூசப்பட்ட ஆப்பிள்கள் விற்பனை செய்யப்பட்டது அம்பலம். பெங்களூருவில் சூறை காற்றுடன் தொடர் கனமழை. பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தேங்கிய மழை நீரால் போக்குவரத்து பாதிப்பு. பெங்களூருவில் சூறை காற்றுடன் நிலவிய மோசமான வானிலை. தரையிறங்க முடியாமல் பல்வேறு விமானங்கள் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டன. அமெரிக்காவில் படிக்கும் இந்திய மாணவர்கள் அந்நாட்டு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். மத்திய அரசு அறிவுறுத்தல். டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் பணம் எடுக்கப்பட்டதாக வெளியான விவகாரம். விசாரணை நடத்த 3 நீதிபதிகள் கொண்ட குழுவை அமைத்து சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி உத்தரவு. நைஜர் நாட்டில் மசூதி மீது நடந்த பயங்கரவாத தாக்குதல். 44 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. இம்பாக்ட் விதி மூலம் தோனியை ஆட வைக்கும் திட்டமில்லை என சென்னை அணியின் கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் பேட்டி. ஆடும் லெவனில் தோனி இருப்பதில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் தகவல். நாளைய IPL போட்டியில் தோனியை எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள் என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். இதுவரை யாராவது தோனியை சமாளிக்க முடிந்ததா என சிரித்துக் கொண்டே பதிலளித்த மும்பை அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ். IPL 2025 தொடர் கோலாகல கலை நிகழ்ச்சிகளுடன் தொடக்கம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி உரிமையாளரும் நடிகருமான ஷாருக்கான் வருகையுடன் தொடங்கிய கலை நிகழ்ச்சிகள். கடந்த 1968 ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற குத்துச்சண்டை ஹெவிவெயிட் சாம்பியன் ஜார்ஜ் போர்மன் மரணம். உடல்நலக் குறைவால் மரணமடைந்ததாக அவரது குடும்பத்தினர் தகவல்.